டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 19வது நாளான இன்னைக்கு ஆர்த்தி 4:30 மணி 5 மணி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு 2:30 மணிக்கே எந்திரிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக கோலம் போடுறோம் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனோட அவங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலி ஒரு 7 மணிக்கு பல்லு விளக்கிக்கிட்டு இருக்காங்க தனியா. வையாபுரி அண்ணன் திடீர்னு எந்திரிச்சு வந்து ஆர்த்தி போட்ட கோலத்து மேலெல்லாம் தண்ணி ஊற்றி அழிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்த்தி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா இது அப்படின்னு. வையாபுரி அண்ணன் வந்து சொல்றாரு, எனக்கு தெரியாம இது நேத்து போட்ட கோலம்னு நினைச்சு தண்ணி எடுத்து ஊத்தி விட்டேன், சாரிமா அப்படின்னு சொல்லவனே ஆர்த்தி வந்து மறுபடியும் கோலம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, நேத்து தான் அன்பே சிவன் எழுதியிருந்தேன், இன்னைக்கு வேற எழுதியிருந்தேன், அதை கூட நீங்க பாக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. 19வது நாள் காலையில 8 மணிக்கு எல்லாருமே ஒரு பாட்டோட தான் ஆரம்பிப்பாங்க. எதிர்நீச்சல் படத்துல இருந்து சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற பாட்டோட ஆரம்பிக்குது. எந்திரிக்கும் போதே ஓவியா குத்து டான்ஸ் போட்டுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. ஓவியா செமையா டான்ஸ் ஆடும் பொழுது கிச்சன்ல ஜூலியும் செமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு எப்பயும் போல தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆர்த்தி. கொஞ்ச நேரத்திலேயே ஓவியாவும் ஆர்த்தியும் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஓவியாவோட டான்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறமா ஆர்த்தி கூட சேர்ந்துக்கிட்டு வையாபுரி அண்ணனும் கோலம் போறதுக்காக ஹெல்ப் பண்றாரு. சாரிமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. காலையில 9 மணிக்கு சிரிங்க மக்களே அப்படின்னு மறுபடியும் இன்னைக்கு எல்லாருமே ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்த்தியோட சிரிப்பை தான் கட்டுப்படுத்தவே முடியல. சிரிப்பு வரலனாலும் யாரோ ஒருத்தங்க மேல கைய காட்டி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகன் தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு காலைல 10 மணிக்கு ஆரவ், ஸ்னேகன், காயத்ரி இவங்க 3 பேர் உட்காந்து சாப்பாட்டு பிரச்சனையை பத்தி பேசிக்கிறாங்க. கணேஷ் என்ன ஓவரா நீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் கிளீனே கிடையாது. அவர் ரூம்ல சட்டையை கழட்டி போட்டா அதே இடத்துல விட்டுறாரு, டவுசரை அதே இடத்துல விட்டுறாரு. இவர் வந்து நம்ம கிட்ட கிளீன்னு பேசுறாரு. நமிதாவும் அதே மாதிரிதான் ஹைஜீனிக்னு சொல்றா. ஆனா குடிச்ச கிளாஸ கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறா. சாப்பிட்டு பாதி அப்படியே தூக்கி போட்டுறா. இவெல்லாம் என்ன கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் ரொம்பவே கோவப்படுறாரு. இன்னொரு சைடு கணேஷும் ரைசாவும் உட்காந்து பேசிக்கிறாங்க. கணேஷ் என்ன சொல்றாருன்னா, சாப்பாடு யாருமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, சாப்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்கணும். எவ்வளவு கேவலமா செஞ்சாலும் சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கலாம், புளி சேர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் நல்ல பழக்கம் அப்படின்னு ரைசாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 10 மணிக்கு ஜூலியும் வந்து அந்த கான்வர்சேஷன்ல ஜாயின் ஆகுறாங்க. குக்கிங் டீம் சரியே கிடையாது, நம்ம தலைவரா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, பிக் பாஸ் அப்ப டீமை கூட பிரிச்சு கொடுக்கல, நம்ம எவ்வளவு அழகா டீம் பிரிச்சு எவ்வளவு சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ரைசாவை வந்துட்டு கணேஷ் போட்டு தள்ளுறாரு, வேலை கொடுத்தே சாவடிச்சிருவாராட்டிருக்கு. ரைசாவை உட்கார வச்சு 1 மணி நேரம் இந்த மாதிரி சாப்பாடு செய்ய, இதுல விட்டமின் இருக்கு, அயன் இருக்கு அப்படின்னு கணேஷ் ரைசாவை கொலையா கொள்றான். பாவம், அந்த பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் கிடையாது, கணேஷ் குக்கிங் டீமை மட்டும் தான் கேர் எடுத்துக்கிறான், மற்ற எந்த டீமையுமே போய் பாக்குறது கிடையாது. கிளீனிங் டீம் எப்படி இருக்கு, வெசல் வாஷிங் டீம் எப்படி இருக்குன்னு கூட பார்த்ததே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கணேஷ் திடீர்னு வந்து ஜூலியை கூப்பிடுறாரு. ஜூலி வந்துட்டு எந்திரிச்சு கிளம்பும் பொழுது ஆரவ் ஜூலியை பார்த்து முறைக்கிறாரு. உடனே ஜூலியும் ஆரவை பார்த்து முறைக்கிறாங்க. 2 பேரும் காமெடியா சிரிச்சுக்கிறாங்க. ஆரவும் ஜூலியும் போனதுக்கு அப்புறம் சக்தி வந்து அந்த கான்வர்சேஷன்ல ஜாயின் ஆகுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்த்தி காலங்காத்தால எந்திரிச்சு கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்கா, எலிமினேட் ஆயிருவோம் அப்படின்னு அவர் ரொம்பவே பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஜூலிக்கு முன்னாடியே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு வையாபுரி அண்ணா அவ போட்ட கோலத்துல தண்ணி தூக்கி ஊத்தி விட்டாரு, அதை பத்தி என்கிட்ட ரொம்பவே சோகமா பேசிக்கிட்டு இருந்தா ஆர்த்தி அப்படின்னு ஸ்னேகன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சக்தி என்ன சொல்றாருன்னா, கணேஷுக்கு வையாபுரி அண்ணனை பார்த்தாலே பயமா இருக்கு. சாப்பிட்ற இடத்துல கணேஷ் வந்துட்டு ஒரு தோசை கேட்டா கூட வையாபுரி அண்ணன் பொடி வச்சு பேசுறாரு, அதனாலயே அவன் அந்த பக்கமே வரதில்ல அப்படின்னு கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காங்க. குக்கிங் ஏரியாவில் ஓவியாவும் ஜூலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூலி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆரவை பார்க்கும்பொழுது எங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கு, அவரோட மீச ஸ்டைலு, அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எங்க அப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வையாபுரி அண்ணனை பார்க்கும்பொழுதும் எங்க அப்பா மாதிரியே இருக்கு, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல எங்க சுத்தி பார்த்தாலும் எங்க அப்பா மாதிரியே இருக்கு, என் தம்பியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓவியா என்ன கேட்கறாங்கன்னா, உன் ஃபேமிலியை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே கதையை ஆரம்பிச்சுட்டாங்க ஜூலி. நான் இங்க படிச்சேன், லோன் வாங்கி படிச்சேன், எங்க காலேஜ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு, அதனால என்னை 4 பேர் படிக்க வச்சாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓவியா வெண்டைக்காவை நறுக்கிக்கிட்டே ஜூலி சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ரைசா, நமிதா, ஸ்னேகன் இவங்க 3 பேரும் குக்கிங் டீமை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைசாவுக்கு வந்துட்டு ஸ்னேகன் என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, நீங்க கணேஷை கூட சேர்த்திக்காதீங்க, அவருக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் தான் சமைக்க சொல்றாரு, எங்களுக்குலாம் அது பிடிக்கிறது இல்லை, இன்னும் 2 நாள் தான், எப்படியோ உனக்கு கஷ்டப்பட்டு நல்லபடியா சமைச்சு முடிச்சிருங்க, நான் வேணா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஸ்னேகன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமிதா என்ன சொல்றாங்கன்னா, 3 பேரா ஷிஃப்ட் மாதிரி பிரிச்சுக்கோங்க, காலையில டிஃபன் பண்றவங்க ஒருத்தங்க, மதியானம் லஞ்ச் பண்றவங்க ஒருத்தங்க, டின்னர் பண்றவங்க ஒருத்தங்கன்னு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்னேகன் என்ன சொல்றாருன்னா, ஓவியா வந்துட்டு ஒழுங்காவே செய்யறது கிடையாது, வாரா ஒரு 1/2 மணி நேரம் செய்யறா, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. ஜூலி
பேசியே எல்லாத்தையும் சாவடிக்கிறா, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு ஸ்னேகனும் சொல்கிறாங்க. ரைசாவும் அதே தான் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு கான்வர்சேஷன் என்னன்னா, நமிதா ரைசா இவங்க 2 பேரும் பேசும்பொழுது போய் கணேஷை கூட்டிட்டு வாங்க ஆர்த்தி, கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஆர்த்தி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. கணேஷ் வந்ததுக்கப்புறம் ஜூலியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாருமே. நமிதாவும் ரைசாவும் இங்கிலீஷ்லேயே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இவ வந்துட்டு கேமரா முன்னாடி தான் வரணும், மக்கள் எல்லாருமே நம்மளே தான் பார்க்கணும் அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக கேமை விளையாண்டுக்கிட்டு இருக்கா. நேற்று அப்படி தான் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இவ குறுக்கில் வந்து எதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு அவங்கவுங்க பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நமிதா ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நமிதா இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலி வந்துட்டு ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற வேம்பயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம கூடயே இருந்து நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்படியே சக் பண்ணி சாப்பிட்ற ஒரு சைத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட ஸ்மார்ட்டாக எனக்கு விளையாட தெரியும், ஆனால் நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்த அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் ஜூலி கிட்ட, நீ கேடினா நான் மகா கேடி, என்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ என்கிட்ட அவள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க நமிதா. உடனே ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி தான் என்கிட்டையும் சண்டைக்கு வந்தா, காயத்ரி அக்கா மேலே எனக்கு கோவமே கிடையாது, ஆர்த்தி அக்கா மேலே தான் கோவம் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஏன்னா காயத்ரி அக்கா அவளுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படுவாங்க, நான் தேவைப்பட மாட்டேன், அதனால என்கிட்டயே சண்டைக்கு வரா அப்படின்னு ஆர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகன் என்ன சொல்கிறாருன்னா, காயத்ரியோட உண்மையான முகம் அவளுக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள்ல அது தெரிய வரும், அது தெரிய வந்துச்சுன்னா ஜூலிக்கு காயத்ரி யாருன்னு தெரியும் அப்படின்னு ஸ்னேகன் அந்த சபையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கணேஷ் வந்துட்டு பூம் பூம் மாடு மாதிரி தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சரி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஈவினிங் 4:30 மணிக்கு ஜூலியை தனியாக கூப்பிட்டு, கணேஷ் வந்துட்டு இது மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் போய் ஆடாத, அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரேம்லாம் வேணும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அவங்க நல்லபடியாக பண்ணணும், நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஆடும்போது வேணா நீ வந்து ஆடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கிட்ட சொல்கிறாங்க. ஜூலி சொன்ன முடிச்சதுக்கப்புறமா கணேஷ்க்கு எப்படி டான்ஸ் ஆடணும் சரத்குமார் வேஷத்தில் அப்படின்றத கற்றுக் கொடுக்குறாங்க. ஈவினிங் 4:45 மணிக்கு எல்லாரும் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரபுதேவாவோட சல்மார் சாங் வருது. உடனே ஆர்த்தி ஓடி வந்து அந்த பாட்டுக்கு செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வையாபுரி, எனக்கு நான் பாத்ரூம் போகணும், கொஞ்சம் சீக்கிரமா என் பாட்டை போடுங்க, நான் ஆடிட்டு ஓடிடுறேன் அப்படின்னு கேட்டோடனே பாட்டு வருது. வையாபுரி வந்து விக்ரம் வேஷத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஜூலி வெளியவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உள்ள வரதுக்கே அவங்க விருப்பப்படல. அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைனிங் ஹாலில் 5:15 மணிக்கு எல்லாரும் உட்காந்துட்டு அடுத்த வாரம் என்னென்னலாம் வாங்கலாம், சாப்பாடு ஐட்டம் கொஞ்சம் மாற்றலாம், கொஞ்சம் குக்கீஸு, மைசூர் பாக்கு, சாண்ட்விச் செய்யறதுக்கு இந்த சாஸு இதெல்லாம் வாங்கலாம், ஒரு வாரமாக சிக்கனே சாப்பிடல, சிக்கனும் வாங்கிக்கலாம், 1200 பாயிண்ட்ல எவ்வளோ வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஸ்கெட்லாம் தேவையே கிடையாது, வாங்கி யாருமே சாப்பிடாம வேஸ்ட்டாக போகுது, அதுக்கு பதிலாக நம்ம ஜாமு இது மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா பன்னு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. உடனே சரத்குமார் பாட்டு வருது. அந்த சரத்குமார் வேஷத்துல கணேஷ் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் கழுத கட்டா குட்டிச்சவரு மறுபடியும் டைனிங் ஹாலில் எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பாட்டு வருது. அது என்ன பாட்டுன்னு பார்த்தா டீம் சாங்கு, எதிர்நீச்சல் படத்துல இருந்து சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற பாட்டு. எல்லாருமே போய் செம்ம குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சூர்யா வேஷத்துல இருக்கிற ஸ்னேகன் தான் அடிச்சு பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஈவினிங் 6:30 மணிக்கு ஆர்த்தி, நமிதா, ஜூலி இவங்க 3 பேர் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நமிதா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும், அதுவும் தமிழ் ஃபேமிலியில இருந்து தான் யாரையாச்சும் பார்த்து நான் கல்யாணம் பண்ணுவேன், அவங்களோட கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீலாம்பரி கெட்டப்ல இருக்கிற நம்ம நமிதா வந்துட்டு படைப்பா படத்துல இருந்து மின்சார கண்ணா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எப்பயும் போல கீழே உட்காந்து வையாபுரி அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நமிதா ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது. அது என்னன்னா, லக்ஸரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க் முடிஞ்சிருச்சு, சக்தி கூட போட்டி போடுறதுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மரை இந்த வாரம் நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லி கணேஷ்க்கு ஆர்டர் வருது. கணேஷ் உடனே ஆர்த்தி தான் இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர், ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்துட்டு ஸ்னேகன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்னேகனுக்கு என்ன தண்டனைனா, காயத்ரி மாஸ்டர் கூட டெய்லி 2 மணி நேரம் டான்ஸ் கத்துக்கணும், அதுதான் அவருக்கு கொடுத்த தண்டனை. இவருக்கெல்லாம் முட்டி உடையிற வரைக்கும் டான்ஸ் கத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. இந்த வாரம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் என்னன்னா, ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டு முன்னாடி இருக்க பானையெல்லாம் உடைக்கணும். அந்த பானைக்குள்ளே ஒரு சீட்டு வச்சுருப்பாங்க. அந்த சீட்டில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்க அடுத்த வாரம் அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான பொருளை வாங்க முடியும். இந்த போட்டியில் சக்தி கண்ணை கட்டிக்கிட்டு முன்னாடி ஒரு குச்சை வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஆரவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரைட்டில் போ, லெஃப்டில் போ, 90 டிகிரி கட் பண்ணு அப்படின்னு சொல்லி சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு காஃபி பவுட்ரு, அப்பளம், சிக்கன் ஒரு 1/2 கிலோ, அதுக்கப்புறமேட்டு பன்னீர், ஓட்ஸ் மசாலா, தோசை மாவு அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே கம்மியான பொருள் தான் கிடைச்சிருக்கு. ஸோ போக போக இன்னும் டாஸ்க் ரொம்ப கடினமாகும் பொழுது சாப்பாட்டுக்கே இவங்கெல்லாம் அடிச்சுக்கிற நிலைமை கண்டிப்பாக வரும். சக்தி அங்கே விளையாடுறத இவங்க வெளியில இருந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பானையை விட அந்த பானையை விட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் பானையில் எதுவுமே இல்லாமல் கூட போகலாம்.
ஓரளவுக்கு போராடி ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட்டை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு ஜூலி வந்துட்டு சக்தி கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, நமிதாக்கா எனக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்க போனாலும் அங்க போ, நான் குளிக்கிற இடத்துல அதை விட்டுட்டு வந்துட்டேன், இதை விட்டுட்டு வந்துட்டேன், என் பேக ரொப்பு அப்படின்னு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சக்தி அண்ணா கிட்ட கேட்கறாங்க. அது முடிஞ்சவனே நைட்டு 11 மணிக்கு லேடிஸ் ஒரு பக்கமும் ஜென்ஸ் ஒரு பக்கமும் நின்றுகிட்டு இருக்காங்க. சக்தியும் ஆரவும் ஸ்னேகனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி டான்ஸ் ஆட சொன்னா நீங்க எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, டான்ஸ் ஆட சொன்னா ஜாகிங் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது காயத்ரி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்டை ஏன் நீங்க திட்டுறீங்க, வெளியில போறதுக்குள்ள அவருக்கு நான் எல்லாத்தையுமே கத்து கொடுப்பேன் அப்படின்னு காயத்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னையோட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு தான் காட்டுவாங்க. அது ஒரு ஸ்மால் ரீவைண்ட் மாதிரி காட்டுறாங்க. அதுல என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் காயத்ரிக்கும் ஜூலிக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. புதுசா யாரோ ஒருத்தங்களை உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துச்சு. ரைசாவுக்கு வாயை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா ஆர்த்தியை பத்தி ஏதோ தப்பா பேசியிருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா ஒரு எலிமினேஷன் இருக்கு. நாளைக்கு வாரத்தோட கடைசி நாள் அப்படின்றதுனால கமல்ஹாசன் சார் இங்க வருவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் வீட்டை இன்னைக்கு எல்லாரும் மறிச்சிட்டதுனால அவர் நாளைக்கு வர்றதுலயும் டிலே இருக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல். நாளைக்கு யார் எலிமினேட் ஆக போறா, யாரு நிலைச்சிருக்க போறா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.